guys, welcome to our YouTube channel Talkies and Tosses. இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, இனாகரல் வீடியோன்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான மேட்ச் டே ஆர்சிபி vs சிஎஸ்கே. இட்ஸ் லைக் ஏ வார் டேன்னே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரைவல்ரி இருந்திருக்கு இந்த ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆர்சிபி இருக்கட்டும், சிஎஸ்கே இருக்கட்டும். அண்ட் மோர் இஸ் இம்பார்ட்டன்ட்லி கேம் எங்கே நடக்க போகுது, நம்ம ஈசாலா பாய்ஸ் சின்னசாமி ஸ்டேடியமில் தான் கேமே நடக்க போகுது. ஸோ இந்த கேமோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் பெட்டர் அஹெடாக இருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் சீசனில் சிஎஸ்கேக்கு அஹெடாக இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பேட்டிங் எபிலிட்டி நாட் அப் டு த மார்க். அண்ட் ஆர்சிபி அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியோட சூப்பர் ஸ்டார் சீசன் டு சூப்பர் ஸ்டார்ஸ்னு பார்த்தா டாப் ஆஃப் தி ஆர்டரில் விராட் கோலி இருந்திருக்காரு. இந்த வாட்டி என்னென்னா ஆர்சிபி பவுலிங்கில் பயங்கரமாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயாக இருக்கட்டும், டெப்த் பவுலிங்காக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இதே கவர்ட். அண்ட் ஃபீல்டிங் பர்ஃபெக்ட், டாப் நாச், நெயில் இட் அந்த அளவுக்கு சொன்னால் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் தர் யங் கேப்டன் பட்டிதர், ஹிஸ் பின் டூயிங் பிரில்லியன்ட்லி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருந்திருக்கு. அண்ட் தே ஹவ் பின் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். இப்போது சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ அவங்க அஃபிஷியலி எலிமினேட்டட். ஆனால் அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதை நாங்கள் வெளில போகிறோமே, நாங்கள் எதுனாலும் பண்ண முடியும். தே ஹேவ் ஆல் சான்சஸ் டு ஃபேன்சி. என்னென்னா தே கேன் புல் டவுன் எனி டீம் டவுன். இப்போது அந்த டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்துட்டு தே ஹேவ் நத்திங் டு லூஸ். இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு வந்து ஆர்சிபிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குமா? ஏன்னா அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன், சிஎஸ்கேக்கு ஒரு டேஞ்சர்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு ஒருவேளை இவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் பவுலர்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது தான் இருக்கலாம். ஏன்னா விராட் கோலி வர்சஸ் நூர் அகமது, இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லெகீஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்லலாம். அவர் எப்படி அந்த ஸ்லாக் ஸ்வீப் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஸ்டினாக இருக்கும். என்ன பத்திரனா பவுலரும் ஸ்ட்ரைக்கிங்காக பவுலராக இருந்தார் சிஎஸ்கேக்கு. ரீசெண்ட் டைம்ஸ் அவர் கொஞ்சம் டிக்ளைனிங் ஃபார்மில் இருக்கார். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது பெரிய கன்சர்னாக இருக்குது. தே ஆர் நாட் ஏபிள் டு குட் டோட்டல்ஸ்லாம் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப ஒரு டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருக்குது. அண்ட் மேட்ச் என்ன சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து எப்படின்னா வின் த டாஸ் பவுல் ஃபஸ்ட்டு மந்த்ரா அதாக இருந்திருக்கு. பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் எது வேணால் நடக்கலாம், தோக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் 1-2 கேம்ஸ் வந்து தென் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் ஒரு சைடில் இருக்குது. பட் மேஜர் இட் ஃபால்ஸ் ஆன் தி சேசிங் சைடுன்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சின்னசாமி ஸ்டேடியமோட ரீசெண்ட் விக்கெட்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் க்ரீன் டாப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து இங்கே ஹேஸ்வுட்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் லைன் லென்த்லாம் டாப் நாச்சாக போடாரு. ஸோ அது கொஞ்சம் ஈ கேன் மேக் த சிஎஸ்கே பிளேஸ் டான்ஸ் அ பிட். ஸோ அந்த மாதிரி சில பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் வந்து இந்த கேம் ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகவும் சான்ஸ் இருக்குது. அது எதனால கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஆலையா ஆர்சிபி ஆலையான்னு கிடையாது. அது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மழை. இட் வே ஸ்பாயில் ஸ்பாட்டாக இருக்குமா, அது பெரிய கொஸ்டின் மாறாக இருக்குது. அஹெட் 8 o'clock to 9 o'clock அந்த டைமில் மழை வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாஸ் வில் பி வெரி மச் டிசைடிங் ஃபேக்டர். இன்கேஸ் இது வந்து ஒரு ஸ்பாயில்டு கேம் 10 overs 12 overs கேம்ஸாக போச்சு அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக போகும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் 10 overs ஆடி ஒரு 85-90 ஆர்டர்ஸ் அடித்தாங்க அப்படின்னா ஆர்சிபி கேன் கிவ் எ குட் டர்ன் அரவுண்ட். அது நல்லாவே சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு டீம் எல்லாருமே இப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும், அடிக்கணும் அந்த இன்டென்ட்டில் தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விராட் கோலியை வந்து சில 2-3 மேட்ச்லாம் பார்த்தேன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நிறையவே. ஸோ திஸ் வில் பி அ குட் கேம் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் பை எண்டிங் திஸ் வீடியோ இதுவும் நான் சொல்லி ஆசைப்படுறேன், வில் திஸ் பி த லாஸ்ட் டான்ஸ் பிட்வீன் விராட் கோலி அண்ட் மகேந்திர சிங் தோனி. ஏன்னா இவங்க 2 பேருமே தே நோ ஃபார் ஈச் அதர், தே ஆர் குட் ரெக்கார்ட்ஸ் இன் எவ்ரி திங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்குமா? டெஃபினெட்லி நாட், தெரியல. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் அவர் வீடியோஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.